ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கார் ஃபார் சேல் சிமுலேட்டரோட பார்ட் 8 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ தயவு செஞ்சு பார்த்துருங்க. போன வீடியோ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவும் பார்த்துருங்க. ப்ளேலிஸ்ட்டு இருக்குது, அதில் போய் இப்போ எங்கள் சேனல் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் கார் ஃபார் சேல்னு இருக்கும், பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த கேம் பிளேயோட கண்டினியூவேஷன் புரியும். எப்படி ப்ரோ இந்த கார் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கெல்லாம் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ போய் பாருங்கன்னு. இப்போது எனக்கு இந்த காரை நம்ம விற்றுடலாமா, இந்த காரை விற்றுடலாமான்றேன். இன்னொன்று சோப்பா யாருங்க இவனுங்க வந்தவனேவா. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது தம்பி? எவ்வளோப்பா காசு இருக்குது? 27 லட்சம் இருக்கா? இருங்க தம்பி, எவ்வளோ காசு வேறு கருமா இங்கேயே நிற்கிது. சும்மா கார் சும்மா சிட்டா பறக்குது, சிட்டா பறக்குது காரு. இந்த காரை நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணணுன்னாலும் நமக்கு ஆட் பார்க்கணும். நம்ம இங்கே நிறுத்தி விட்ருவோம். ஸ்கில் பாயிண்ட்டு வரல. இது வாங்கிட்டோமா, இது வரல. நம்ம இது என்ன, இது வாங்கணுமா? பெஸ்ட்டு ப்ரைஸு. ஓகே, பெஸ்ட்டு ப்ரைஸ் என்ன? ஸோ த பெஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் யூ ஆர் லைக்கிங் போடு. எனக்கு வேறு வேலை இல்லை, போயிட்டு போகுது. 27 லட்சம் இருக்குது நம்மள்கிட்ட. இப்போ மார்க்கெட்டு போகும். தம்பி இன்றைக்கி என்ன ஒன்றுமே இல்லையா? அப்போ இது என்ன பிரச்சனைன்னு பாரு. ஓகே தம்பி, அப்படி ரிப்பேர் ஒன்று போக மாட்டேறானே. இது என்ன கிளிச்சுன்னே தெரியல கருமத்தை. இதை இவனுங்க சரி பண்ணவே மாட்டேங்கிறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆடிக்காரை செல் பண்ணிடலாமா வேணாமான்னு ஒரு யோசனையில் இருக்கிறேன். செல் பண்ணிடுவோமா பேசாமல் ஆடிக்காரை? ஏன்னா ஆடிக்கார் செல் பண்ணால் நல்ல ப்ரைஸுக்கும் போவோம். செல் பண்ணி விட்டுருவோமா காசு? நடுவில் போடு. நம்ம காருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பச்சை கலர் அடிச்சு கொடுப்பா. பாடி சிலையாக ஏதாவது கொடுப்பா. ஒன்றுக்கு போக மாட்டேங்கிறான். அங்கே டேமேஜ் என்ன ஆச்சுன்னு பார்ப்போமா? அந்த காருக்கு டியூனிங் பண்ணனா என்ன பண்ணன்னு நினைக்கிறோம், பார்ப்போம். டியூனிங் பண்ணனா இல்லையான்னு. போன வாட்டி அந்த நாய் இருக்கான்ல, ஏமாற்றி போட்டான். அது எப்படி அப்படி மனசாட்சி எல்லாமே இந்த பையன் ஏமாற்றலாம்? சூப்பர். இன்றைக்கி நம்ம ஏதாச்சும் ஒரு தம்பி தலைவன் ஏன்னா கார் இது ஃபஸ்ட்டு நான் பார்க்கணுன்ற மறந்துட்டேன். நான் கேட்கலாமா? என்னடா கார் பேர் இது? நாக்கிலேரம்மா. என்ன கார் இது? பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நக்கிலேரம்மா. டக்குன்னு படிக்க வரல. ஃப்ரெண்ட்ஸ், நக்கிலேரம்மா இதை பேர் சொல்கிறது லாம்போகினின்னு நினச்சேன் நானும். சரி வாங்க, இந்த ஆடிக்காரை செல் பண்ணி விட்ருவோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொடுங்க, பர்சனல் காராகவே இருந்துட்டு போகுது. ஏன்னா இந்த காரு பிடிச்சி போயிடுச்சு. என்ன இருந்தாலும் என் பேர் போட்ட கார், இதை செல் பண்ண மனசு வரல. என்ன நான் சொல்கிறது? சொல்கிறது கரெக்டாக தானே? யாருக்காக இருந்தாலும் இப்போ அந்த கார் வந்தாலும் இது ஒரு எப்படி சொல்கிறது தம்பி, ஆட்டோ சேவா சேவிங்னு காட்டுமே, போச்சு எடுத்துக்கிறேன். அது எப்படி சொல்கிறது? என்னதான் இருந்தாலும் அது நம்மளோட பர்சனல் காரு. அது எப்படி நான் விடுறது? ஆனால் அது இருந்துட்டு போகட்டும். நம்ம இதை ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இவனுக்கு என்னென்ன ஆடு கொடுக்கணும் பண்ணலாம் அதுன்றானுங்க. தொட்டு சொருனாண்டான்ற மாதிரி சொருவியிருக்கோம். தம்பி கார் வருதுடாடி, இங்கே வர முடியல.
இதுக்கு அந்த ஒயிலட் கலர் அற்புதம் தம்பி. அந்த கார் ஆடி காருக்கு மட்டும் எப்படி அந்த கலர் வந்துச்சுன்னே தெரியலையா? ஏன்னா அது ஒரு விதமாக கலர் வந்துச்சு, அதுக்கு மட்டும். லைக் அந்த கலர் கிடைக்கிறது கஷ்டம், ரேர். அது எப்படி நான் எடுத்து அந்த வீடியோ பார்த்து யாராச்சும் எனக்கு சொல்லுங்கள், இல்லை நானே கூட பார்த்து இப்போ என் வீடியோ நான் பார்த்து சொல்கிறத விட நீங்கள் பார்த்து சொன்னால் அது எப்படி சொல் டே வேண்டாம் விடணுமா? வேணாம், கடவுளே நம்மள வேணான்றாரு, தடுக்கிறாரு. தம்பி கண்டிஷன் எப்படிப்பா? சூப்பர்ப்பா. அப்படியே டவுன்னு போய் தொலைய மாட்டேங்கிறான். நிறைய செலுத்தி போதும் தம்பி, முன்னாடி வா தம்பி. எங்கே தம்பி? என்று காட்ட மாட்டேங்குது. அப்படி பேக் வா தம்பி. கார் தம்பி. இவனை ஏற்றி கொல்ல கூட முடியல, அப்படியே வருத்தமாக இருக்குது. ஒரு துரோகி கண்ணு முன்னாடி வந்திருக்கான், சரி வாழ்கிறான். என்ன சரி விடுங்க, நம்மளை எல்லோரும் இந்த கேமில் ஏமாத்துறாங்க. இப்படிங்கப்போ 1000 ரூபாவா? சரி 1000 ரூபாவா? இவனும் ஒரு பக்கம் ஏமாற்றிட்டு போகட்டுமே. இத்தனை வாட்டிடா முதுகில் குத்துவீங்க. இந்த பையனை நம்பிட்டு, இவனை நம்பி அந்த சில காரை நம்பி விட்டுட்டு போகிறேன். இவன் எப்படி ஏமாத்துறோம்? இன்னும் முஸ்டாக் வேறு நம்ம செல் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த பக்கம் மறந்தே போயிடுறேன். தம்பி வா தம்பி விட்டு சொருவிட்டான். இதை மறுபடியும் ரிப்பேர் பண்ணலாம் எனக்கு பொறுமை இல்லை, சரி டைமும் இல்லை. திருப்பா வாடா, க்ளீன் பண்ணுறா. தம்பி எங்கே தம்பி? நீங்கள் இங்கே வெப்பேஜ் போயிட்டு இந்த காரு 80,000 வாங்கியிருக்கேண்ணா. இதை ஒரு 5 லட்சத்துக்கு செல் பண்ணுவோம். கரெக்டாக எனக்கு தேவை 1 லட்சத்துக்கு மேலே போகணும், மற்றபடி எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆடிக்கார் இங்கே தான் இருக்கா? ஓகே. சரி இரும்பல் வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. தம்பி இப்படி ஸ்கிட் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி தம்பி? சொல்லுங்க பார்க்கலாம். இது நியாயமா? மனம் தாங்குமா? சூப்பர் தம்பி, அருமையாக தம்பி போகிறாப்புல. ஸ்கிட் அடிச்சுக்கிட்டே போகிறாரு ஸ்கிட் அடிச்சுட்டு போகிறாருன்ற மாதிரி பண்ணிட்டுக்கிறாங்க விஷயம். ஏன்டா இது எந்த பொசிஷனில் நிப்பாட்டினாலும் காரை பெயிண்ட் ஆகிடுது, அது ஒரு நல்ல விஷயம். பார்ட்ஸு ஏன் காரில் என்ன குறை? கலர் அடிக்க தேவையில்லையோ தம்பி? வாப்பாடி, இன்னும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, 1% போயிட்டு போகுது தம்பி. மஞ்சள் இது ஒரு நல்ல கலர். இதுக்கு மட்டும் அடைக்க வச்சா எப்படி இருக்கா? வேணாம், இந்த கலரே இருக்கட்டும். அப்போ புது கலர் வரதே அதிசயம். அதையும் நான் மெட்டாலிக் போட்டு கெடுத்து விட்டுறேன். அதனால் இப்படியே இருக்கட்டும் தம்பி. அற்புதமாக ஸ்கிட் அடிக்கிறீங்க தம்பி. நீங்கள் இங்கே நில்லுங்க தம்பி. நீங்கள் போதும் தம்பி. அவனை தூக்கிட்டு வரேன்டி. அவளை ரிப்பேரும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. திருப்ப செருப்புடாடி. சூப்பர். இங்கே இப்படி பார்த்த மாதிரி இல்லை, போதும்.
எங்கடா டே நீ தான்டா வாடா போடா. இப்படி திருப்பணாமே என்ன போதும் டே பண்ணுறாடி. ஒரே ஒரு முஸ்டாங் தான் கிடச்சிருக்குது. நம்ம முஸ்டாங் கலெக்ஷன் பண்ணும்போது தான் முஸ்டாங் கிடைக்க மாட்டேங்குது. என்ன நியாயம் தம்பி இது? ஏன்டா அப்பா செல்லுக்கு போட்டது இன்னுமோட யாரும் வரல? என்னாச்சு கிளிச் ஆகிடுச்சா? எங்க இதையும் செல்லுக்கு போடுவான். சும்மா காரோட கலரை பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு இருக்கு. 1,80,000 இதே ஒரு 5 லட்சத்துக்கு போடுவேன். ஐ திங்க் அது கொஞ்சம் ஓவராக போட்டிருப்பேன். ரிமூவ் சேல் கொடுத்து பேர் அதே இருக்கட்டும். எனக்கு ஒரு 3 லட்சம் சரி 2 லட்சம் போகட்டும். போயிட்டு போகுது 2 லட்சம். ஓகே. ஓ இந்த கலர் தானே அது? ஒய்லட்டாக இருக்குது. மெட்டாலிக் போட்டால் இந்த கலரில் வருது. ஓகே நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துடுவோம். அதுதான் கரெக்டாக பார்த்தீங்களா? கஸ்டமர் வராங்க இப்போ தான். அந்த கார் எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னா, நான் கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கெட் கார்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு டெய்லி போனஸில். அந்த மாதிரி வந்துச்சு. ஓகே ஒன்றுக்கு வராருன்னு கேட்குறான் தம்பி. 1,10 ஒரே டீல். ஓகே ஒரு 30,000 ப்ராஃபிட்டாக இருக்கும். ஒரு இது கொடுக்குறாங்க, எப்படி சொல்கிறது, பரனெக்ஸ் டெய்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்த வகையில் 28 தான் இருக்குதா? ஓகே நம்மள்ட்ட நிறைய கவர் இருக்கிறனால நமக்கு 28 காட்டுது. ஓகே நம்ம ஆடி காரில் வீட்டுக்கு போங்க. அந்த காரை அங்கேயே நிப்பாட்டி வச்சுருக்கோன்றேன். இன்றைக்கி கேம் ஆரம்பிச்சதுன்னு தெரில என்ன ஆச்சுன்னு. வாய்ஸ் சும்மா கேவலமாக ரோலிங் ஆகுது, ரொம்ப ரோலிங் ஆகுது. இப்படி என்ன வேணால் சொல்லலாம். நேற்று ஒரு காரில் வீட்டுக்கு வந்தேன், இன்றைக்கி ஒரு காரில் வீட்டுக்கு வரேன். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம் 2.2 தான் கம்மி டேமேஜ் லைக் போன வீடியோலாம். இந்த வீடியோவில் 0.8 டேமேஜ். சூப்பர். இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது. யுவர் ஆஃபீஸ் இஸ் டேட்டி என்னட்டு போகுது. அந்த மண்ணை க்ளீன் பண்ணால் சரியாக போயிடும். என்னடா நெகட்டிவ் ஸ்கோப்பாக இது? நெகட்டிவ் ஸ்கோப் மீன்ஸ் என்ன இப்படி லேக் ஆகுது கேமு? 75,000 இங்கே பாருங்க. என்னடா கேம் ஆச்சு திடீர்னு? கேமில் ஏதோ ஆயிடுச்சு. அநியாயத்துக்கு லேக் ஆகி தொலைக்கிறான். இது ஏன் கார்ரா இது? போன வீடியோவில் வாங்கியிருந்தேன் கர்மத்தை ஃப்ரெண்ட்ஸ். கர்மமாட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு கேமு இப்படி லேக் ஆகுது. என்னடா இது? இதுவும் எதாவது கஸ்டமர் இன் ஆஃபீஸ். லாடு முஸ்டாங்கடா அது. என் கார் எனக்கே தெரியாது. 39,000 இல்லை 35,000. 35,000 எவ்வளோ போட்டிருக்கேன்? 3,000. ஓகே 35 அவ்வளோதான். ஓகே ஏன்னா லேக் இப்படி ஆகுனா எப்படி தம்பி? படுமாட்டம் பண்ணிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி நீ இது என்ன குறை போடு அனைத்தும் இருக்கிறதா? எங்க பெட்ரோல் எப்படி போடுறது? பெட்ரோல் எப்படிடா போடுறது? இப்படி போடணும். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் மறந்துட்டேன். ஓகே டேட்டி மட்டும் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கார் நம்ம அந்த இடத்துல நிறுத்தணும். நம்ம கலெக்ஷன் கார்ஸ் இருக்குதுல்ல. ஓகே இன்றைக்கி ஒரு கலெக்ட் பண்ணியாச்சு. முஸ்டாங், இன்னொரு முஸ்டாங், அனதர் முஸ்டாங்கு. சூப்பர். நீங்கள் இறங்குங்க தம்பி. என்னம்மா போர்ச்சிக்கு இத்தனை பேர்? என்னடா இப்படி லேக் ஆகிறான் இவன்? பொண்ணா நீங்கள்
2:35 சொல்கிறியா? சார் அவங்க 2:35 சொல்கிறாங்க, நீங்கள் 2:45 சொல்லலாமே. அதே 2:35 வராங்களே மேடம். 2 பேரும் அப்படியே கிடக்கட்டும் கொடுங்க மேடம். நீங்கள் வாங்க மேடம், நீங்கள் 3 லட்சம் வருவீங்க, 2 லட்சம் நீலாம் வரவே வராதுரே. சரி, நம்ம அந்த ஷர்ட்டையே ஒத்துப்போம். ஏன்னா பொண்ணுங்கிட்ட வண்டி எடுத்தா அவனுங்க கண்டு மீனி ஓடுறாங்க. இப்படிலாம் பேசுங்க ப்ளீஸ் சார். ஒரு 2:50 முடிச்சுப்போம். என்ன சொல்கிறீங்க? 2.5 லட்சம் அவ்வளோதான். இதுக்கு என்ன டீல் பேசிக்கிட்டு வந்தாங்க, சிட்டா பறந்துட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம டெஸ்லா வைக்க வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த இடத்துல பர்சனல் கார் இருக்குதுல்ல, அது நம்ம செல்லுக்கு போட்டால் எவ்வளோ ரூபாய்க்கு போகுது, ஐ மீன் எத்தனை பைசாவுக்கு இந்த போகுதுன்னு பார்ப்போம். லைக் செக் பண்ணி பார்ப்போமா? செக் பண்ணி பார்ப்போம். ஏங்க எனக்கு திடீர்னு இந்த மாதிரி செக்கெல்லாம் பண்ணணும். தம்பி சூப்பர் தம்பி, விட்டு மாறிட்டீங்க. இதெல்லாம் கடைசியாக நான் பார்த்துக்கிறேன்டாடி. இருடா. சூப்பர் தம்பி, அருமை தம்பி, அற்புதம் தம்பி. இதை வேற கருமத்தை நிப்பாட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆகுது. அவ்வளோதான்டா, சூப்பர்டா, போதும்டா கருமத்தை, போதும். அப்படி பேக் வா, பேக். அவ்வளோதான்டா, ஏறுங்கடா. ஃபைனலி நம்ம 2 முஸ்டாங்க எடுத்துட்டோம். ஒன்று ரெட்டு, இன்னொன்று ஒயிட்டு. ஓகே தம்பி, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? தேர் இஸ் நோ ப்ராப்ளம். அவ்வளோதான். ஒரு நாள் நிம்மதியாக தூங்கிட்டு வந்தால் கூட இவன்கிட்ட கார் இருக்குது. அதுவும் என்ன கார் இது? இவனை நம்பி விட்டுட்டு போக முடியாது கருமத்தை. சொல்லுங்க, இவன் அப்பா சேலை பண்ணியிருப்பான். அதான் நம்ம அவனையும் குறை சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்பா சேலை பண்ணியிருக்க மாட்டான். ஒரு வாட்டி தான் பரவாயில்ல கருமத்தை. நான் விடும்போதெல்லாம் அப்படி தான் பண்ணுறான். எங்கட தம்பி டெஸ்லாவுக்கு 60,000 தம்பி. ஒரே 3 லட்சம். அநியாய ரேட்டுக்கு விற்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. என்ன பண்ணுறது? சூப்பர்ரா, சேல் போட்டாச்சு. ஓகே, 30 லட்சம் இருக்குதா நம்மள்கிட்ட? இருக்கட்டும் தான். அந்த காரை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமா? போட்டால் எத்தனை இன்றைக்கி கார் மார்க்கெட்டில் என்ன இருந்துச்சின்னு நான் பார்க்கல. இருங்க நான் இந்த முஸ்டாங் பார்த்தோன்னே அப்படி வந்துட்டேன். போடாடி தம்பி, இப்படி பண்ணனா இந்த அம்பா சிஸ்டர் இப்போ இந்த இடத்துக்கு வந்தாலே லேக் ஆகுது. இதுன்னா இன்னொரு முஸ்டாங்கா? இது முஸ்டாங் மாதிரி தான் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 25,000 சொல்கிறான். 20,000 சொன்னால் இது ஓகே ஆகிடும். நல்ல வேலை வந்தேன். சரி இருங்க, என்னடா இப்படி லேக் ஆகுறா? ஒரே டீல் 20,000, அவ்வளோதான். ஓகே, இல்லை என்ன தம்பி, 22,000டா. ஓகேவா? அவ்வளோதான், ஓகே ஆகிடுச்சு. எப்படி? இதுவும் அதே ஒயிட்டு, ஆனால் இது கண்டிப்பாக பெயிண்ட் மாற்றிடுவேன். ஆப்வியஸாக இதுக்கு ஒரு மஞ்சள் கலர் அடிப்போம். இது முக்கியமான விஷயம். இது எங்கேயும் இடிக்கூடாது. இடிச்சேன்னா இந்த காரை பிரேக் டவுன் ஆகிடும். இப்படி ஸ்பீடாக போனேன்னா கண்டிப்பாக நான் இடிச்சிடுவேன். இதுக்கு ரிப்பேர் விட்டுட்டு அப்படியே அந்த கஸ்டமர்ஸ் என்ன கார் போட்டிருக்கேன், டெஸ்லாவா? பார்த்துக்கலாம். இங்கேருந்து இப்படி பிரேக் அடித்தாதான் தலைவன். ஐயோ, இவனுங்க ஆடு கொடுத்துட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என்ன பத்திரமா இந்த வண்டி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரணத்தை அப்புறம் பிரேக் டவுன் ஆகிடுது. அது என்ன பண்ணுறது? போயிட்டு போகுது.
அந்த மாதிரி நிறுத்துறான். தம்பி இதை அப்படியே நீ என்ன பண்ணுற? 1400 அடி அத்தி இம்பிட்டு ரேட்டு சொல்கிறான். நம்மள்ட்ட 30 லட்சம் இருக்குது. இந்த கார் போட்டால் எப்படி போகுதுன்ற என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்றத லெஸ் ட்ரை. தெரியாமல் செல் கொடுத்துட்டேன்னா தம்பி சோழி முடிஞ்சுப்பா கிளம்பு அப்படின்றவானுங்க. வாங்க நம்ம அதை டெஸ்ட் பண்ணிடுவோமா? எப்படி இறங்க, ஏன்னா மற்ற காருக்குன்னா தெரியும் இந்த காரோட ரேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வரங்க மாதிரி ஏதாவது ஒரு பேர் கொடுப்போம். பையிங் ப்ரைஸ் 3,35,000. ஐயோ, ஒன்ஸ் 10, 100, 1000, 10,000. 3 லட்சத்துக்கு இந்த கார் வாங்கினேன் நான். ரியலி ப்ரோ, 3 லட்சமா இந்த காரு? இந்த காரை நான் ஒரு 10 லட்சம். ஆனால் இந்த கார் நான் வாங்கினேனே, சரி வாங்கலையே. சோபா மாடியும் பேர் வைக்கணுமா? ஐயோ, 1 லட்சம் 10 லட்சம். இந்த கேம்லேயே இந்த கார் என்கிட்ட தானே இருக்குது. இந்த ரீட்ரா. ஓகே பார்த்துருவோம். பார்ப்போமா? சரி பார்ப்போம் வாங்க. இது எவன் வாங்குறான் வரான்னு. ஸோ வந்தவனுங்களா போயிட்டானுங்களா? இருக்க சொல்ல வேண்டியது தானே. அந்த அண்ணன் வரான், எங்கள் முதலாளி வராரு அப்படின்னு சொல்லணும். இவன் என்ன பண்ணியிருப்பான், என்ன பண்ணுறான் இவன்? எங்கே வரான்? எந்த காருக்கு வரான்? எந்த காருக்கு வரான்? எவ்வளோ ரேட் சொல்கிறான்னு பார்ப்போமா? நாலு லட்சம் வரான். லம்போகினி மாதிரி இதுவும் ஒரு லம்போகினி கணக்கில் வச்சுக்க வேண்டியதான். நான் என்ன நினச்சேன், இது 1 மில்லியன் போகும், 2 மில்லியன் போகும்னு நினச்சேன். இது என்னன்னா இப்படி போகுது. ஓகே, முதல்ல ரிமூவ் சேல் கொடுத்துருவோம். இப்போ நான் தான் சொல்லலை இந்த காருக்கு அதிக டிமாண்ட் இருக்குன்னு. வெப்பேஜ் இப்போ ரிமூவ் சேல் கொடுத்தோடனே கிளம்புங்கடா, கிளம்புங்க. ரிமூவ் சேல் கொடுப்பானுங்கடா, அவனுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு. போயிடுங்க தம்பி. இந்த வீடியோவில் நம்ம இந்த டெஸ்லா காரை செல் பண்ணிவிட்டு இந்த கேமை எண்ட் பண்ணிக்கலாம். நான் ஐ திங்க் போன பார்ட் சொல்லியிருப்பேன், இந்த கேம் வந்து ஷார்ட்டாக இருக்க போகுது, இந்த பார்ட் ஷார்ட்டாக இருக்க போகுதுன்னு. ரியலி இந்த பாட்டு தான் உண்மையிலுமே ஷார்ட்டாக இருக்குது. நான் ஆடிக்காரை பார்க்காமலே போயிட்டுருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தீங்கன்னா போயிருக்கும் காரு. மேடம் ஐயோ இந்த இடத்துக்கு வந்தாலே இப்படி கிழிச்சு பண்ணுது கருமத்தை. ஒரே ரேட்டு 5,50. ஏன்னா டைம் இல்லை. டக்குன்னு அவ்வளோதாங்க. இப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி பார்ப்போம். இது என்னதுன்னே தெரில. ஐயோப்பா இப்படி லேக் அடிக்குது. பார்க்குற எனக்கே டென்ஷன் ஆகுது. இருங்க, இது கருமத்தடி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி லேக் ஆகுது. ஐயோ இருங்க, இப்படியெல்லாம் நினச்சின்னா இருங்க நீ இறங்கு. வா, சரி ஆயிட்டானா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி லேக் ஆகுறான், என்ன ஆச்சு உனக்கு? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏதோ ஆயிடுச்சு உனக்கு, இப்படி லேக் ஆகுறான். இப்படியெல்லாம் லேக் ஆகாதரா அடி. ஐயோ இப்படி பண்ணால் எப்படிடா? ஓகே கொஞ்சம் வேணா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. என்னமா லேக் ஆகிட்டான் கருமத்தை. ஆஃபீஸ் கொஞ்ச நேரத்தில் எனக்கு தலை சுற்றவே ஆரம்பிச்சிருச்சு. இப்படி லேக் ஆகிட்டான் கொஞ்ச நேரத்தில். நான் மார்க்கெட்டுக்கு போனாலே இப்படிதான் பண்ணுவீங்களாடா? 3 லட்சம் நீ 1 லட்சத்துக்கு மேலே கேளுமா நீ? 64,000லாம் வராதுமா. நீ என்னன்னா 64 கேட்டு நீ ஒரு 70 கேள்றா. இல்லை மேடம். நீ ஏன் 63 விற்கிற? சரி யாராக இருந்தாலும் சரி ஒரே ரேட்டு 75,000 கரெக்டு தான். 75 வாங்க, ஒர்க் பண்ணா வாங்க மேடம். அவங்க கிடக்குறாங்க மேடம், அவங்க ஒரு வீணாக போனவங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேடம், 75க்கு நம்ம முடிச்சு போமா?
வாங்க மேடம், நம்ம 75 முடிச்சுப்போம். கணக்குறாங்க அவங்க வீணாக போனவங்க. அவ்வளோதான், டீல் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பிளே வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர் சந்தோஷ். லவ் யூ ஒன். டாட்டா, பாய் பாய். இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷ் சேட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த பார்ட் வேணும்னா ஒன்றும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த கேம்ஸுக்கு வியூஸே போக மாட்டேங்குது. அப்படி இருந்தும் இந்த கேம் எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுக்கிறேன்னா காரணம் இதை பார்க்குற ஒரு சில 10 பேர். நான் போங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்லவே வருத்தமாக இருக்குது. பார்க்குற ஒரு 10-12 பேர், பார்க்குறதே 10-12 பேர் தான். இப்படி ஒட்டி நீ பார்த்துவோமேன்னு பார்த்தேன். பார்க்குற ஒரு 10-12 பேராச்சு நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சேன். சரி, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.